கைஸ், ஹோமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் கிளர்க்கு போஸ்டிங்லேருந்து அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ்லேருந்து வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே உங்களுக்கு வேரி ஆகுது கைஸ். ஸோ 10th 12th அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலைல ஈவினிங்காக ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கிளர்க்கு போஸ்டிங்கு, ஒர்க் அசிஸ்டன்ட் போஸ்டிங், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங், இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ ஒரு போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷனுமே வேரி ஆகுது. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கு இன்டர்வியூக்கு போகும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அது கூட அவங்க என்னென்ன ப்ரூஃப்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணுன்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு போஸ்டிங் வைஸாக வந்து நம்ம டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெக்னீஷியன் சர்வீஸ் செக்ஷன் கேட்டகரி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 24th அப்போ நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்னிங் 9 AM to 10:30 AM. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அடுத்த போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் செக்ஷன்ஸ். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடிஐ கேடர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் செக்ஷன்லேயே வந்து சிவில் கேட்டகரி. ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் டிப்ளமோவில் சிவில் முடிச்சிருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஐடிஐ, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் வந்து சிவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 23rd அப்போ இதோட இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே வந்து கிளர்க்கு கேட்டகரி. ஸோ இந்த கிளர்க்குக்கான வாக்கின் இன்டர்வியூ எப்போ சொல்லியிருக்காங்கன்னா 21 ஏப்ரல் அப்போ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தாலே நீங்கள் எலிஜிபிள். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், காமர்ஸ் அந்த மாதிரி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 21 காலையில் 9லேருந்து 10:30 வரைக்கும் இன்டர்வியூ. அடுத்த போஸ்டிங் ப்ராஜெக்ட் ஒர்க் அசிஸ்டன்ட் கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 இன்டர்வியூ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் கைஸ். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. பட் மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. 20 இதோட இன்டர்வியூ நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரி, அதாச்சும் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட் லெபரட்டரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்டிசி சர்டிஃபிகேட், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸ் அந்த ரிலேட்டடாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. இல்லைனா வந்து நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் கிராஜுவேட் 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபுல் டைம் கிராஜுவேஷனில் வந்து நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகேன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. 17th ஏப்ரல் இதோட இன்டர்வியூ வந்து உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் அண்ட் டெக்னாலஜி எஜுகேஷன் குரூப் கேட்டகரி, ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ஃபுல் டைம் பிஎஸ்சி, பிஎஸ்ஸு. ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். 2 years கிட்டக்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 22 இதோட இன்டர்வியூ நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது மேட்ச் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனிக்கு வந்து 18,500, டெக்னிக்கல் ட்ரைனி சிவிலுக்கு 23,000, கிளர்க்கு கேட்டகரிக்கு 22,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கு 32,300 சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ட்ரேட்ஸ்மேன் பி கேட்டகரிக்கு 41,100, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்குமே அதே தான். ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பிக்கு 63,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுமே 28 years வரைக்கும் தான். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பிக்கு மட்டும் ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 31 year வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
அண்ட் இதோட லிங்க் கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.